இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது, ஆகிரத்துடைய வாழ்க்கை நிரந்தரமானது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா. மக்களே, நீங்கள் உலக வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள். வல்லாஹிரத்து கைரும் வ அப்கா. நிரந்தரமான வாழ்க்கை, சிறந்த வாழ்க்கை உலக வாழ்க்கை கிடையாது, அது மறுமையின் வாழ்க்கை. சகோதரர்களே, நாம் இன்னும் சந்திக்கவில்லை மறுமையின் வாழ்க்கை, ஆனால் தயாராக வேண்டிய வாழ்க்கை மறுமையின் வாழ்க்கை. கவிஞர் சொல்கிறார், தபகில் நஜாத வலம் தஸ்லுக் தரீகதஹா இன்ன ஸஃபீனத லா யஜ்ரி அலல் யபஸி. ஈடேற்றம் கிடைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து தப்ப வேண்டும் என்பதாக நீங்கள் எல்லாரும் ஆசைப்படுகிறீர்கள். ஆனால் அதற்கு எந்த தயாரிப்பும் செய்யவில்லை. தரையில் கப்பலை ஓட்ட முடியுமா? கடலில் தான் கப்பலை ஓட்ட முடியும். மறுமை நாளை பற்றி நீங்கள் என்ன நினைத்தீர்கள்? யௌமல் கியாமதி லா மாலுன் வலா வலதுன். அந்த நாள் பணத்தால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடைக்காது, பதவியால் பிரயோஜனம் கிடைக்காது, பட்டத்தால் பிரயோஜனம் கிடைக்காது, பலத்தால் பராக்கிரமத்தால் எதுவாலும் சாதிக்க முடியாது. சாதிக்கலாம் அமல்களால். வதம்மத்துல் கப்ரி துன்சி லைலத்தல் உர்சி. கபருடைய நெருக்கடி இருக்கிறதே, உனக்கு முதலிரவையும் மறக்கடிக்க செய்யும் என்பதாக சொல்கிறார். சகோதரர்களே, நாம் தயாராக வேண்டிய வாழ்க்கை கியாமத்துடைய வாழ்க்கை. நாம் தயாராக வேண்டிய வாழ்க்கை மறுமையுடைய வாழ்க்கை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இறக்கி இருக்கிறான் ஒரு சூரா. அந்த சூராவுக்கு பேரே கியாமத்துடைய நாள். சூரத்துல் கியாமா. லா உக்ஸிமு பியௌமில் கியாமா. அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் கியாமத்துடைய நாளின் மீது. வலா உக்ஸிமு பின்னஃப்ஸில் லவ்வாமா. சகோதரர்களே, குர்ஆனில் முதலாவதாக எழுதப்பட்டிருக்கிற ஒரு சூரா. அந்த சூராவுடைய பேர் என்ன? சூரத்துல் ஃபாத்திஹா. அந்த சூரா ஃபாத்திஹாவில் அல்லாஹ் அவனுடைய 4 தன்மைகளை சொல்கிறான். முதலாவது, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அந்த அல்லாஹ் அவன்தான் ரப்புல் ஆலமீன். இரண்டாவது, அர் ரஹ்மான், அவன் அளவில்லா அருளாளன். மூன்றாவது, அர் ரஹீம், அவன் நிகரில்லா கிருபையாளன். நாலாவது, மாலிகி யௌமித்தீன், அவன்தான் யௌமுத்தீன், கியாமத் நாளுடைய அதிபதி. கியாமத்தை என்ன நினைத்தோம் சகோதரர்களே? கியாமத்தை என்ன நினைத்தோம்? குர்ஆனில் அல்லாஹ் கியாமத்துடைய நாளைக்கு 27 பெயர்களை சொல்கிறார். எல்லா பெயர்களும் சாதாரண பெயர் அல்ல. 27ஐயும் சொன்னால் குத்பா முடிந்துவிடும். அல் காரியா, பயங்கரமான திடுக்கம் அல்லாஹ் சொல்கிறார். அல் ஹாக்கா, அல்லாஹ் சொல்கிறான் யௌம துபுலஸ் ஸராயிர், ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படும் நாள். யௌமுல் ஃபஸ்ல், தீர்ப்பு வழங்கப்படும் நாள். யௌமுல் ஹக், சத்தியமான நாள். சகோதரர்களே, குர்ஆனில் மறுமை என்ற வார்த்தையை, ஆகிரா என்ற வார்த்தையை அல்லாஹ் 115 இடங்களில் சொல்கிறார். மறுமை என்ற வார்த்தையை மாத்திரம் அல்லாஹ் 115 இடங்களில் குர்ஆனில் சொல்கிறார். மறுமை என்றால் என்ன? எப்பொழுது உண்டாக போகிறது? யார் மறுமைக்கு தயார்? சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாள் எப்பொழுது உண்டாகும்? அல்லாஹ் ஒரு மலக்கை படைத்து வைத்திருக்கிறான். அந்த மலக்குடைய பெயர் இஸ்ராஃபீல். அந்த மலக்குடைய பெயர் இஸ்ராஃபீல். ஒரு ஹதீஸை வைத்து உலமாக்கள் சொல்கிறார்கள், மலக்குமார்களில் 3 மலக்குமார்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து. முதலாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், மூன்றாவது இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம்.
இஸ்ராபீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஒரே ஒரு வேலையை தான் கொடுத்திருக்கிறார். இஸ்ராபீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஒரே ஒரு வேலையை தான் கொடுத்திருக்கிறான். அவர் இன்னும் அந்த வேலையை செய்யவில்லை. இஸ்ராபீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய 3 தன்மைகளை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹாக்கிமில் வரக்கூடிய சஹீஹான ரிவாயத். முதலாவது, இஸ்ராபீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து ஒரே இடத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறார். யாரால் முடியும் அப்படி பார்ப்பதற்கு? படைக்கப்பட்டார் எப்பொழுது தெரியாது, எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் தெரியாது, எத்தனை கோடி ஆண்டுகள் தெரியாது. ஆனால் படைக்கப்பட்ட நாளிலிருந்து ஒரே இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அதுதான் அல்லாஹ்வுடைய அர்ஷ். இரண்டாவது, படைக்கப்பட்ட நாளிலிருந்து அவர் கண்ணை மூடியது கிடையாது. படைக்கப்பட்ட நாளிலிருந்து அவர் கண்ணை மூடியது கிடையாது. அர்ஷை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். சகோதரர்களே, மூன்றாவது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கஅன்ன ஐனைனி அல்-கௌகபானி துர்ரியான். 2 பிளானட்ஸ், 2 நட்சத்திரங்கள், கோள்களை போல அவருடைய கண்கள் ஒளி வீசிக் கொண்டிருக்கும். சிந்தித்து பாருங்கள் அல்லாஹ்வுடைய படைப்பை. ஏன் அவர் அப்படி இருக்கிறார்? அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளையை எதிர்பார்த்திருக்கிறார். நான் கண்ணை மூடக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துவிட்டால் என்ன செய்வது? இதனால் தான் கண்ணை திறந்து கொண்டு அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன கட்டளை? என்ன கட்டளை சகோதரர்களே? சூரை ஊதுமாறு அல்லாஹ்வுடைய கட்டளை வரும். சூர் என்றால் என்ன சகோதரர்களே? சூர் என்றால் என்ன? அது ஒரு மிகப்பெரிய ஒரு கொம்பு. அந்த மிகப்பெரிய கொம்பை அவர் ஊதினால், முதலாவது தரம் அவர் ஊதினால், இருக்கக்கூடிய மனிதர்களுடைய தலைகள் எல்லாம் ஒட்டகத்துடைய கழுத்துகளை போல ஆட ஆரம்பிக்கும். சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, ஒட்டகத்துடைய கழுத்துகளை போல ஆட ஆரம்பிக்கும். கண்ணியமானவர்களே, அந்த சூரை அவர் ஓதினால் வானம், அல்லாஹ் சொல்கிறான், இதஸ்ஸமாஉன் ஃபதரத், வானத்தில் வெடிப்புகள் ஏற்பட ஆரம்பிக்கும். வானத்தில் வெடிப்புகள் ஏற்பட ஆரம்பிக்கும். வஃபுதிஹத்திஸ் ஸமா ஃபகானத் அப்வாபா, வானத்தில் அல்லாஹ் பல கதவுகளை திறக்க ஆரம்பிப்பான். فَإِذَا انشَقَّتِ السَّمَاءُ فَكَانَتْ وَرْدَةً كَالدِّهَانِ, நாங்கள் பார்க்கக்கூடிய வானம் சகோதரர்களே நீல நிறமான வானம். இஸ்ராபீல் அலைஹிஸ்ஸலாம் சூரை ஊதினால் வானத்துடைய நிறம் அல்லாஹ் சொல்கிறான், ரோஸ் நிறமாக மாற்றி விடுவேன் வானத்தை. வானத்தை ரோஸ் கலராக மாற்றுவேன் நான். எப்படி இருக்கும் சகோதரர்களே? அவர் சூரை ஊதினால் யௌம நத்விஸ் ஸமா கதையிஸ் சிஜில்லில் குதுப், அல்லாஹ் சொல்கிறான், பேப்பரை மடிப்பதை போல வானத்தை மடிப்பேன் நான். சகோதரர்களே, எல்லாரும் பார்க்க வேண்டும் அந்த காட்சியை. உயிரோடு யாரெல்லாம் இருக்கிறார்களோ எல்லாரும் பார்ப்பார்கள் அந்த காட்சியை. சூரை அவர் ஊதினால் சகோதரர்களே, சூரை அவர் ஊதினால் வஸ்ஸமாவாத்து மத்வியாத்தும் பியமீன், அல்லாஹ் சொல்கிறான், வானத்தை மடித்து பத்துவான். அல்லாஹ் வானத்தை அல்லாஹ் மடித்து பத்துவான். சகோதரர்களே, வானத்துக்கு சொந்தக்காரன் அவன். அவர் சூரை ஊதினால் இரஷம்சு குவ்விரத், சூரியன் ஒளி இழந்து அப்படியே சுருண்டு விடும். வைரன் நுஜூமுன் கதரத், கோடான கோடி நட்சத்திரங்கள் எல்லாம் காய்ந்த இலைகளை போல கீழே விழுந்து விடும்.
உலகத்தை அசைக்காமல் வைத்துக் கொண்டிருக்கிறதே மலைகள். இந்த மலைகள் எல்லாம் பஞ்சு பஞ்சாக பறக்க ஆரம்பிக்கும். அல்லாஹ் சொல்கிறான், அவன் நாடினால் தான் சகோதரர்களே அது மலை. அவன் நாடினால் தான் அது மலை. அவன் நாடினால் அது பஞ்சாக மாறிவிடும். இதை நம்பாதவன் முஸ்லிமாக இருக்க முடியாது.